உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமாக இருக்க போது. செவ்வாய், புதன், ராகு. அதுல மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும், மாதத்தின் முதல்லயே அதாவது 2ஆம் தேதி அந்த 2ஆம் இடத்துல இருந்த அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று போறார். இதுதான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் ப்ராப்ளம் இந்த கடந்த மாதத்துல அதிகரிச்சிருந்திருக்கும். அது எல்லாமே 1 by 1 ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பவர்கள் பொதுவாக இவர்களினுடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொந்தரவுகள்ல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முதன்மையான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே இவர்கள் சரிவர செய்ய முடியுமா அப்படின்றதுதான் இந்த கோச்சார கிரகங்கள் சொல்ல போகுது. இந்த கோச்சார கிரகங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாளே 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரகன் கடக ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இந்த மனோகாரகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம நிவர்த்தி அடைய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதனால நிறைய சவால்களை ஆல்ரெடி சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சவால் இல்ல, 2 சவால் இல்ல, எல்லா இடத்துல இருந்தும் அதுல மெயினா இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் தான். எவ்வளவுதான் காசு வந்தாலும் அந்த காசு நிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவர்கள் இந்த மாதம் சரிவர சீரமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு மாதமாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம நிறைய ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளுக்கு ஒரு ஓபன் டோஸா தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் வர போகுது. தொழில் ரீதியான வாய்ப்புகள், வேலை ரீதியான வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் முழுமையான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய சில சங்கடங்களில் இருந்து, அதாவது நிறைய
நிறைய தொந்தரவுகள். ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு வேலை இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அங்க சாதகமாக இல்லை. அதே சமயத்துல அங்க ஒரு வெளிநாட்டவரின் ஒரு டாமினேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சு நம்மளும் இந்த இடத்துல எப்படியாவது நிலையா இருந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இவர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். அதனால நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த உச்சம் பெற்ற ஒரு சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், உங்களுடைய ராசி அதிபதி, இது எல்லாமே ஒரு இடமாற்றத்தை கொடுத்து அந்த இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்காக யாருமே பரிகாசம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை குறை சொல்றதுக்கு தான் நிறைய அன்பர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவர்களை எல்லாத்தையும் நீங்க மனதுல போட்டு குழப்பிக்கும் போது இன்னமும் வேதனையாக ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுலயும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான நிறைய தொந்தரவுகள், உங்களுக்கு குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எப்படி போனாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்காது. அவர்கள் தேவை நிறைவேறிச்சா அடுத்த நிமிஷமே உங்களை கலட்டி விடுறதுக்கு தான் அதிகப்படியாக முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு மன ரீதியான ஒரு தொந்தரவுகள் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. இதுல நம்மளுக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு நேரம். யாராவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸா, ஒரு முதலீட்டாளர்களா, ஒரு சைலண்ட் பார்ட்னராக வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இன்வெஸ்டர், அந்த சைலண்ட் பார்ட்னர்னால உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சி பாதைகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனோகாரகன், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமை, நீங்க வெளியிடத்துல நடந்துக்கக்கூடிய ஒரு சுபாவம், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை மற்றவர்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் உங்களை மதிக்கல, செய்யல, எதுவுமே அங்கீகாரம் கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு உங்களை அழைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெளியிடத்துல 3வது நபர்களினுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் கூட இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல சில முயற்சிகள் இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாக இருந்தா கூட அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மகர ராசி என்பர்கள் மற்றவர்களினுடைய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம ஏதாவது போய் தப்பா பேசிட்டோம்னா அது ஒரு சின்ன சங்கடமா போயிடுமே அப்படின்ற மாதிரியாக அவர் மற்றவர்களினுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். ஏன் நம்ம போய் சொன்னா என்ன, நம்ம போய் அப்ரோச் பண்ணா என்ன, நம்ம ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல இருந்த காதல் போன்ற விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சாலும் கூட இந்த காலகட்டம் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அவங்கள நினைச்சே நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தா கூட மீண்டும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய இந்த காதல் போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும். யாரையும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப மெச்சூரிட்டியா எல்லார்கிட்டையும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரியான சில இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க அதற்குண்டான அப்பாயின்மெண்ட்டை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.